ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே! இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பளிக்கப்பட்ட கீழ்க்கண்ட மற்றும் தற்காலிகமான பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் 8/8/2025 அன்று மாலை 5 மணிக்குள்ளே வரவேற்கிறாங்க. கடைசி தேதி 8/8/2025. ஸோ என்னென்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மாசிஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டிப்ளமோ இன் ஃபார்மாசிஸ்ட்டோ இல்லை பேச்சுலர் ஃபார்மாசிஸ்ட் நீங்கள் முடிச்சிருக்கணும். அது வந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து வேகன்சி இது பண்ணுவாங்க. அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 15,000 கொடுக்குறாங்க. வயசு பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன். இது வந்து பார்த்தீங்கன்னா +2 கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் லேப் டெக்னீஷியனில் படித்து கம்பல்சரி படிப்பு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குட் ஃபிசிக்யூ அண்ட் குட் விஷன் அண்ட் கெப்பாசிட்டி அவுட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ பேசுறதுலையும் சரி, நடுவுலையும் சரி எல்லாமே வந்து கொஞ்சம் கிளியராக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து இது பண்ணுவாங்க. அது வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா 13,000 சொல்லியிருக்கிறாங்க. வயசு பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாஃப் நர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, டிப்ளமோ இன் நர்சிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது முடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 18,000 சம்பளம் சொல்லியிருக்கிறாங்க. வயசு பார்த்தீங்கன்னா 50 வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு 3 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 போஸ்டிங்கில் ஒன்று வந்து 6 வேகன்சி, ஒன்று 9 வேகன்சி, மொத்தம் 93 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது, உங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தான் போட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான விண்ணப்ப பண்ணி முகவரி கொடுத்துருக்காங்க, தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நேரில் கொடுத்தாலும் சரி, அது தபால் மூலமாக கொடுத்தாலும் சரி அனுப்பலாம். நீங்கள் அது வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கிறீங்களோ ஸோ அது மொத்தமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் அட்டஸ்ட் கம்பல்சரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு பணி நியமனம் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. மாவட்ட நலவாழ்வுத்தம் கோயம்புத்தூர் மாவட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தற்காலிக பணியான விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய போஸ்ட் இங்கே ஒட்டிடணும், ஃபோட்டோ இங்கே ஒட்டிடணும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த பதவி பேர் மேலே எழுதிடணும். விண்ணப்பதார பெயர், பதவியின் பேர் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதார பேர் ஃபஸ்ட் எழுதணும், பதவியின் பேர் செகண்ட் எழுதணும். நீங்கள் இங்கேயும் எழுதணும், கீழே எழுதணும். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தையார் கணவர் பேர் எழுதணும், பிறந்த தேதி, வயது கொடுத்துருக்காங்க. என்ன டாக்குமெண்ட் வைக்கிறீங்களோ மார்க் ஷீட்டோ, 10th மார்க் ஷீட்டோ, 12th மார்க் ஷீட்டோ, ஜாதி சான்றோ, அது நம்பர் எழுதணும் நீங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் என்ட்ரி பண்ணணும், ஜாதி சான்று, கைபேசி மின்னஞ்சல் எழுதணும், முன்னனுப்பு எழுதணும், நிரந்தர முகர் இருந்த பக்கம் எழுதணும், தற்காலிக முகர் இருந்த பக்கம் எழுதணும். அது தமிழ் நோட் பண்ணிக்கோங்க. இடம், தேதி, கையொப்பம் இடணும். நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் பதவி நியமனம் பண்ணுறவங்க இன்டர்வியூ கொடுப்பாங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.